போஷூர் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சைட் பார்க்குறீங்களாங்க? நாங்கள் இங்கே எல்லாரும் சைட் பார்க்குறோம். அதே போல் நீங்களும் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்ட்டு நினைக்கிறேன். நான் ரொம்ப நாளாக வீடியோ போடல, மன்னிச்சிக்கோங்க. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு இருந்தேன், வெளியூருக்கு இந்த லூர்துக்கெலாம் கொஞ்சம் போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பேர பிள்ளைங்க வந்துட்டாங்க. அவங்கள 2 வாரமாக வந்துட்டாங்க ஸ்வீட்டாக. அப்போ அதனால் நான் பிள்ளைங்க வந்துட்டாங்கனாக்கா நான் பிள்ளைங்கள தான் நான் கவனிச்சுக்குவேன். எனக்கு இதெல்லாம் நான் எதுவுமே நான் செய்ய முடியாது. அதனால் சின்ன பிள்ளைங்கள வச்சுன்னு செய்ய முடியாது இல்லையா? அதனால தான். ஆனால் நான் நினச்சினே இருப்பேன், ஐயோ வீடியோ கொல்லியே அப்படின்னு சொல்லிட்டு. நான் இனிமேல் நான் எப்படியாவது வீடியோ போடுறதுக்கு நான் பார்க்குறேன். தயவுசெய்து மன்னிச்சிடுங்க. இன்றைக்கி நான் சாம்பிளாக ஒரு டால் செய்கிறேன். நம்ம டால் சொல்லுவோம், இப்போ பருப்பு கறி அப்படிலாம் சொல்கிறாங்க. சரி, நம்ம அதை பருப்பு கறியாகவே நம்ம செஞ்சுருவோம். வாங்கங்க, இன்றைக்கி நான் உங்களுக்கு பருப்பு கறி செஞ்சு காட்ட போகிறேன். வாழா, இதை நம்ம நல்லா ஒரு 3-4 வருஷம் நல்லா நம்ம கழுவிடுவோம். அதுக்கப்புறமெல்லாம் ஒரு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 5-6 பல் பூண்டு நம்ம போட்டுக்கலாம். இது கூடவே நம்ம கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடலாம். இந்த பயிரை இப்போ நம்ம வேக வைக்கணுங்க. ஒரு 10-15 நிமிஷம் நம்ம வேக வைக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா உங்களுக்கு எனக்கு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா சூப்பராகுது. இந்த 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 லொச்சி கொராய் முழுசாக இருந்துச்சு, உடச்சிது கிடையாது, முழுசாக இருந்துச்சு. நான் பெஃபன்ற ஒரு கடையில் தான் நான் வாங்கினேன். ரொம்ப நல்லாகுதுங்க. இங்கே பாருங்கள். வாழா, இந்த சமயத்தில் நம்ம என்ன போட போகிறோம்னா, நான் ஒரு வெங்காயம் அந்த மாதிரி வெட்டி வச்சுக்கிறேன். இவரை நம்ம இப்படி போட்டுடலாம். ஒரு பச்சை மிளகா அப்படி வச்சுக்கிறேன். இது சின்ன கரண்டின்றதுனால 1 டீஸ்பூன் அளவுக்கு இது சீரகத்தூள் எடுத்துக்கோங்க. இந்த கறி பவுடர் கொஞ்சோண்டு காரம், அதனால் நான் இது 1/4 கரண்டி தான் நான் போடுறேன். நான் கரம் மசாலா கொஞ்சோண்டு வாசனைக்காக ஒரு 1/4 கரண்டி போடுறேன். இங்கே பாருங்கள். வாழா, அவ்வளோதான். நல்லா இதை இப்போ நம்ம நல்லா மெலாஜ் பண்ணிவிட்டு இதையும் ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக வைக்கலாங்க. இதில் நம்ம போட்டுக்கிற அந்த பூண்டுலாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் நம்ம குழைச்சிட வேண்டியதான் இதெல்லாம் அப்படி. ஓகே, வாழா. இது இப்போ யாராவது வீட்டுக்கு வராங்கனாக்கா நீங்கள் இதை உடனே ரெடிமேடு மாதிரி செய்யலாம், வச்சுக்கோங்களேன். உண்மையாகவே செம சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன் நான். இப்போ நம்ம இந்த சைடில் நம்ம தாளிக்கிறதுக்கு இப்போ இது எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இதுக்கு நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல கடுகு போட போகிறேன். அதுக்கு அடுத்தது இந்த சின்ன சீரகம் போடுறேன். அப்புறம் இந்த பெருஞ்சீரகம் போடுறேன். இது கூடவே பார்த்தீங்கன்னாக்கா நான் இந்த வெங்காயம் போடுறேன், சின்ன வெங்காயம். இந்த ஊரில் சின்ன வெங்காயம் ஏஷாலத்து தான். நம்ம ஊர் கடையில் போய் நான் வாங்கினா தான் எனக்கு இந்த இந்த சின்ன வெங்காயம்லாம் நம்ம ஒரேடியாக வாங்கிட்டு வச்சுருவோம். ஆனால் ரொம்ப நாளுக்கு நம்ம வச்சுக்க முடியாது இல்லையா? அப்போது நான் என்ன செய்வேன்னா, இந்த ஏஷாலத்து இருக்குது பாருங்கள், இது நிறையா வாங்கி வச்சுருவோம். இதுவும் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது இந்த சமயத்தில் நான் இந்த கறிப்பில் போடுறேன். இப்போ பாருங்கள், இந்த சமயத்தில் நான் பெருங்காயம் தூள் கொஞ்சோண்டு போடுறேன். voilà. இப்போ இந்த சமயத்தில் நம்ம இதை எடுத்து அதில் கொட்டிடலாம். இப்போ இந்த சமயத்தில் இவரை நம்ம இதில் கொட்டிடலாம். இந்த பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இது. இந்த பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இதை நீங்கள் இட்லி தோசைக்கு கூட நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. voilà, முடிஞ்சிருச்சு. பருப்பு கறி ரெடி. இங்கே பாருங்கள், சூப்பரான பருப்பு கறி செஞ்சுக்கிறேன். இது நம்ம உடனே செய்யலாம், ஈஸியாக செய்கிறது. இது நம்ம உடனே செய்யலாம். யாராச்சும் வீட்டுக்கு வராங்கனாக்கா நம்ம எப்படி ரசம் வைக்கிறோம், நம்ம எப்படி ரசம் சீக்கிரமாக செய்கிறோம், அந்த மாதிரி இந்த பருப்பு கறியும் சூப்பராக சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. சரிங்க,
சரிங்க கோச்சிக்காதீங்க, நான் வந்து வீடியோலாம் ரொம்ப போடலை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களாம் வந்து நான் வீடியோ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவங்களாம் அப்படியே போயினே இருக்கிறாங்களா. சரி இப்போ என்ன பண்ணுறது, நான் என் மேலேயே தப்பு இல்லை. ஏதாச்சும் வந்து வீடியோ போட்டால் தானே எல்லோரும் வருவாங்க பார்ப்பாங்க, சும்மா வந்துடுவாங்களா அப்படி இல்லை. சரிங்க. அப்புறம் வந்து ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நான் வந்து இந்த லூர்துக்கு போயிட்டு வந்து நான் வந்து உங்களுக்கு அம்மா ரெஸ்டாரண்ட் வந்துட்டு நான் வந்து போட்டேன். அந்த விஷயம் வந்து என்ன சொன்னாங்கனாக்கா, நீங்கள் லூர்துக்கு வருகிறதா இருந்தாக்கா நீங்கள் கூகுளில் போய் அம்மா ரெஸ்டாரண்ட்னு அடிச்சாலே உங்களுக்கு வந்துடும். லூர்துன்னு போட்டு நீங்கள் கூகுளில் போய் நீங்கள் அடிச்சாலே உங்களுக்கு வந்துடும். அவரு வந்து வீடு லூவே பண்ணுறாராம், ஷாம்பர்லாம் வந்து லூவே பண்ணுறாராம். நீங்கள் அவர்கிட்ட கூட நீங்கள் அடித்து புக்கிங் பண்ணிவிட்டு நீங்கள் போங்க. நான் இது வந்து சொல்ல மறந்துட்டேன். நான் அவ்வளோதான். நாங்கள் போயிருக்கும் போது வந்து 2 நாள் நல்லா இருந்தது, 2 நாள் ரொம்ப மழை, குளிர், செம்ம குளிராக இருந்தது. நாங்கள் வந்து திடீர்னு கிளம்பி போயிட்டோம். பேசி 2 நாளில் நாங்கள் வந்து கிளம்பி போயிட்டோம். அதனால தான் வந்து திடீர்னு போனதுனால வந்து அதெல்லாம் நாங்கள் கவனிக்கல. நாங்கள் போகும்போது வந்து தேஜவேலி ட்ரெயினில் போயிட்டோம், வரும்போது நாங்கள் அதையும் எடுத்துன்னு வந்துட்டோம் வச்சுக்கோங்க. நாங்கள் அதே போல் ஹோட்டல் வந்து லூர்துக்கிட்ட நாங்கள் போன ஹோட்டல் வந்து மெம்பா ஒரு 7 மினிட்டு தான். நீங்கள் வந்து ஒரு 5 நிமிஷம் கூட கிடையாது. நீங்கள் வந்து அந்த சைடு பக்கம் போவோம் பாருங்க, ஒரு சின்ன பழைய ரோஸ் இருக்கும் பாருங்க, அந்த பக்கம் நீங்கள் சைடாக நீங்கள் நீட்டாக நடக்கணும். இல்லை இந்த சைடு இப்படி போனீங்கன்னா உடனே இந்த மொனையிலே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வந்து சென்ட் ரோஸுக்கும். கொஞ்சம் வயசானவங்க அவங்களால வந்து ரொம்ப நடக்க முடியாதுல்ல, அப்போ வந்து அங்கே எடுத்துக்கலாம். நான் வந்து சின்ன பிள்ளைங்க கூடலாம் போனதுனால வந்து நாங்கள் வந்து அங்கே எடுத்துக்கணும். நாங்கள் அப்புறம் நான் ஏதாச்சும் மறந்துட்டேன்னா என்னன்னு தெரில. எனக்கா அந்த விஷயம் வந்து சொல்ல சொன்னார், கொஞ்சம் எல்லார்ட்டையும் சொல்லுங்கள் மதாம் அப்படின்னு சொன்னார், அந்த அம்மா ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிறவர். அதுக்கு தான் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேங்க. சரிங்க, நான் வந்து இந்த சின்ன வீடியோ உங்களுக்கு போட்டுட்டு இந்த மெசேஜ் சொன்னதில் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். பருப்பு கறி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். சரிங்க, நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.